ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடாயம் கண்டியும் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது சொரக்காய் கூட்டு. அது எப்படி செய்யறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன் வாங்க. இந்த கூட்டு செய்ய சொரக்காய் எடுத்திருக்கேங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது சொரக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சா நல்லதுங்க. இப்போ பருப்பு ஊற போட்டுக்கலாம். அதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு வந்து இந்த டீஸ்பூன்ல நான் ஒரு 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 4 டீஸ்பூன் போட்டு அது கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாங்க. நான் காட்டுறேன் கடலைப்பருப்பு எவ்வளவு சேர்க்கிறேன்ட்டு. பாத்தீங்கன்னா 4 டீஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டிருப்பேன். இப்போ கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், போதும், ரொம்ப தேவையில்லை. 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு பாருங்க, இந்த அளவுக்கு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு கழுவி ஊற வச்சுக்கலாங்க. நம்ம அதுக்குள்ள வெங்காயத்தை கல்ல நறுக்கிடலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கழுவிடலாம். சுத்தமா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊறினாலே போதுங்க. பருப்பு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சாச்சுன்னா இப்போ அதுக்குள்ள ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் தான் அது, ஒரு தக்காளி இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் 1 தான், அது நான் தான் 4 வெட்டி வச்சிருக்கேன். அதை 3த்தையும் அதுல சேர்த்துக்கலாம். பருப்புல ஊற வச்ச பருப்புல சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸிப்பா இது செய்யறது, சீக்கிரமா செஞ்சிடலாம். எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கினா ஒரு 5ல 10 நிமிஷத்துக்குள்ள இந்த கூட்டை ரெடி பண்ணிடலாம். இப்ப அதுல ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கினா போதும். நான் இதுல காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். காஞ்ச மிளகாய் 1, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ காய் சேர்த்துக்கலாம். சொரக்காய், இதுல சொரக்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா. சாப்பாட்டுல பெசனி சாப்பிடலாம், நல்லா டேஸ்டா இருக்கும். எதுக்கு இருந்தாலும் சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். ரசத்துக்கு, கார குழம்புக்கு, சாம்பாருக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சாம்பாருக்கு அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா சூப்பரா இருக்கும். எதுக்கு நீங்க வச்சு சாப்பிட்டாலும். நீங்க வெறும்னே பெசஞ்சி சாப்பிடும் போது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இதுல ஒரு 1/2 உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் தான் போடுறோம். நல்லா கலக்கி விட்டுடலாம். உப்பு வந்து மேலேயே நிக்க கூடாதுன்னா நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம்ப்பா. இப்பதான் ஸ்டவ் பத்த வைக்கிறோம். பத்த வச்சுட்டு குக்கர் மூடிய போட்டு 2 விசில் வரணும்ப்பா. குக்கர் மூடி போட்டுருங்க. குக்கர் மூடி போட்டு வெயிட் எடுத்துருங்க. எடுத்துட்டு போடுங்க. அந்த ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறம் குக்கர் வெயிட் போடுங்க. வெயிட் போட்டாச்சு. 2 விசில் வந்தது. இப்போ நான் அதுக்குள்ளவே ஒரு டீஸ்பூன் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பூண்டு, ஒரே ஒரு மிளகாய், அப்புறம் ஒரு 2 பீஸ் தேங்காய் துருவி வச்சிருக்கேன். ஸ்டீம் ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கர் திறந்துக்கலாம். பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. 2 விசில் தாப்பா. ஒன்னும் அவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்லாம் இல்லை. சட்டுன்னு முடிஞ்சிடும். 10 நிமிஷத்துல நமக்கு ஊறினாலே போதும். 10 நிமிஷம் கூட ஜாஸ்தி தான். 5 நிமிஷம் ஊறினோடனே இனிமேல் நம்ம வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரா வெந்துரும். பருப்புலாம் வெந்துரும், காயம் வெந்துரும், ஆனா குழையாது. நம்ம எடுத்து சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வேற கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடான ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு அதுல கடுகு, சீரகம் தாளிச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப கடுகு, சீரகம் தாளிச்சுக்கலாம்ப்பா. இதை எடுத்து தாளிச்சுக்கலாம். தேவைப்பட்ட பாசி பருப்பும் நீங்க சேர்த்துக்கலாம். தாளிக்கிற பருப்பு இருக்குல்லைங்க, அதை சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல.
நான் எப்பவுமே கடுகு சீரகம் தான் சேர்ப்பேன். அதனால கடுகு சீரகம் வந்து ஜீரணத்துக்கு நல்லது, அதனால அது சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரே காஞ்ச மிளகா தான். இது வந்து ரொம்ப காரமா இருக்குது. நான் இப்பதான் லேட்டஸ்டா வாங்கினேன். இது பேர் வந்து தேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிமார்ட்ல விக்குதுங்க. ரொம்ப காரமா இருக்குது. ஒரு மிளகா போட்டாலே போதும். பூண்டை சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லைங்களா சொரக்காய் கூட்டு, அது இதுல சேர்த்துக்கலாம்ப்பா. மொத்தமா தண்ணியோட அப்படியே இதுல ஊத்திட்டு சேர்த்துருங்க. நல்லா கலக்கி விடுங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு பாருங்க. உங்களுக்கு உப்பு பத்தல அப்படின்னா போடுங்க. எனக்கு இது உப்பு போதும். பாத்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடுச்சு. காயோ பாருங்க, எடுத்து சாப்பிடுற அளவுக்கு தாங்க இருக்கும். ரொம்ப குழஞ்சிலாம் இருக்காது. காயோ நம்ம சொரக்காய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இப்ப தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் கூடவே பச்சை மிளகா சீரகம் போட்டு கூட அரைச்சு சேர்த்துக்கலாம். இப்படியோ சேர்க்கலாம், அப்படியோ சேர்த்துக்கலாம். காரமா வேணும் அப்படின்னா அப்படி சேர்த்துக்கலாம். காரம் இது பத்தாது, எனக்கு இந்த காரம் போதும் அப்படின்னு நான் இந்த காரம் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரமா வேணும் அப்படின்னா தேங்காய் அரைக்கும் போதே பச்சை மிளகா 2 சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இன்னும் அந்த கூட்டம் சூப்பரா இருக்கும். நான் இது காரக்குழம்புக்காக வைக்கிறப்ப இது நீங்க சப்பாத்தி, தோசை எதுக்கா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். கொத்தமல்லி சேர்த்துட்டு அவ்வளவுதான், நம்ம சூப்பரான சொரக்காய் கூட்டு தயார், ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.